உங்க அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? எங்கே காணும்? உங்க அப்பாவை காணும். இதை சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பயந்து இருக்கிறான். அது போல நீங்க தேட நான் இருக்க மாட்டேன். மக்கள் தேடுறத நிச்சயமா நான் முதல் ஆளா நிற்பேன். சட்டமன்றத்தில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்னைக்கு நான் மக்கள் மன்றத்தில் இருக்கிறேன் என்பதை மாத்திரம் எனக்கு எடுத்து சொல்கிறேன். நான் அரசியலுக்கு கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆகியிருக்கு. ஆக அந்த 60 வருஷமா மக்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாட்டு மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நான் முதலமைச்சராக இருந்தபோது 4-5 முறை சென்று ஆய்வு நடத்தி, இன்னும் சொல்கிறேன், நான் முதலமைச்சராக இருந்தபோது 5 வருஷத்தில் நான் நடத்தின மாதிரி ஆய்வு கூட்டம் எந்த முதலமைச்சரும் நடத்திருக்க மாட்டாங்க. நான் பயணம் செஞ்ச மாதிரி எந்த முதலமைச்சரும் பயணம் செஞ்சிருக்க மாட்டாங்க. நான் கோட்டைக்கு போனது தான் அதிகமாக இருந்திருக்கிறது, எந்த முதலமைச்சரும் அதிகமாக இருந்திருக்க மாட்டாங்க. இன்னும் கூட சொல்ல, நீ முதலமைச்சர் தேடி பார்க்கணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். கோட்டையில் தான் கோப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆக அந்த கோப்புகளை எடுத்து பாருங்க, அதில் கையெழுத்து போட்டுப்பேன், மு க ஸ்டாலின். அதை தேடி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை.